சுந்தர் சி யாருமே எதிர்பார்க்காம வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மதுரையை சேர்ந்த பிடிஆர் அவர்களை எதிர்த்து போட்டியிடுறாரு. புதிய நீதி கட்சி ஏசி சண்முகம் அவர் ரொம்ப வருஷமா அரசியல் இருக்காரு, தனி கட்சி வச்சிருக்காரு. என்டிஏ அலையன்ஸ்ல 2 சீட்டு ஒதுக்கி இருக்காங்க. ஒன்னு ரெட்டையில கொடுத்திருக்காங்க, இன்னொன்னு தாமரையில கொடுத்திருக்காங்க. குஷ்பு பாத்தீங்கன்னா ரொம்ப சாமர்த்தியமா காய் நகர்த்திருக்காங்கன்னு நம்ம சொல்லணும். ஏன்னா அவங்க ஆல்ரெடி பிஜேபியில் இருக்காங்க. இப்ப ஏடிஎம்கேல ஒருவேளை ஜெயிக்கிறது வாய்ப்பு கம்மி. ஒருவேளை ஜெயிச்சா நம்ம கணவர் ஒரு ஆளுமையா வந்தாருன்னா 2 கட்சியில இருப்பாங்க. இப்ப கணவன் ஒரு கட்சி, மனைவி ஒரு கட்சின்னும் போது இங்க ஏதாவது பிரச்சனைனா இங்கேயும் சால்வ் பண்ணிக்கலாம், அங்க ஏதாவது பிரச்சனைனா அங்கேயும் சால்வ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வழக்கமா நடக்கிறதா. ஆனா வீட்டுக்குள்ள ஒன்னாதான் இருக்க முடியும். வீட்டுக்குள்ள இந்த கூட்டணி எல்லாம் செல்லாது. வீட்டுக்குள்ள பிஜேபி தான் ஓங்கி இருக்கும். தன் கணவர் இந்த மாதிரி அரசியலுக்கு வராரு, அதை வாழ்த்தும் விதமாக குஷ்பு அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா கலைத்துறையில நல்ல சேவை செஞ்சிருக்கீங்க. இப்ப நீங்க அரசியலுக்கு வந்திருக்கீங்க, மக்கள் சேவை பண்ண வந்திருக்கீங்க, என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு குஷ்பு ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. அரசியலுக்கு வந்துதான் மக்கள் சேவை செய்யணும்னு அவசியம் இல்லை. அரசியலுக்கு வராமே மக்கள் சேவை நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்காங்க. சினிமால சக்சஸ் பண்ணியிருக்காரு, ஜெயிச்சிருக்காரு, நிரூபிச்சிருக்காரு. அதே மாதிரி அரசியல்லையும் நாளைக்கு நிரூபிச்சாலும் நிரூபிப்பாரு. ஏன்னா எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அகத்திரை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் பாலாஜி பிரபு சார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். சினிமாவில் இருக்க பலரும் அரசியலுக்கு வருவாங்க, அரசியலில் இருக்க பலரும் சினிமாவுக்கு வருவாங்க. அது காலங்காலமாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது, பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த சமயத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா சுந்தர் சி யாருமே எதிர்பார்க்காம வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மதுரையை சேர்ந்த ஒரு பெரிய ஆளுமைன்னு சொல்லக்கூடிய பிடிஆர் அவர்களை எதிர்த்து போட்டியிடுறாரு. அது அதிகாரப்பூர்வ தகவலாகவும் வந்துருச்சு. யாருமே எதிர்பார்க்காம சுந்தர் சி மதுரைக்கு போகிறாரு, பெரிய ஒரு ஆளுமை எதிர்த்து போட்டிடுறாரு. இதன் பின்னணி என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுந்தர் சி எப்படி மதுரைக்குள்ளே வராரு சார்? பிடிஆர் எல்லாருக்கும் தெரியும். அது பெரிய ஒரு ஆளுமை, படித்த ஒரு பண்பாளர். லண்டனில் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படித்தவர். இங்கிலீஷ்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே நுனி நாக்கில் பேசுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல. நிறைய பேர் தமிழில் ரொம்ப பிரமாதமாக பேசுவாங்க. ஆனால் பிடிஆர் பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் பிச்சு உதருவார். நிறையா நேஷ்னல் டிபேட்ஸ் எல்லாம் போவார். எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக பேசுவார், கொஸ்டின் பண்ணுவார். மோடியெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக கொஸ்டின் பண்ணுவார். அது பிடிஆர் அப்படின்னாலே ஒரு ஆளுமை தான். அவங்க பின்னணின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தா, அவங்க அப்பா எல்லாருமே டிஎம்கே ஃபேமிலி தான். அதாவது ஒரு பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்சனாலிட்டி மதுரையை பொறுத்த வரைக்கும். அது மதுரை மத்தியில் பார்த்திங்கன்னா பிடிஆர் டிஎம்கே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2 தடவை பார்த்திங்கன்னா மதுரை மத்தியில் நின்று பிடிஆர் ஜெயிச்சிருக்காரு. சென்ற தடவை பார்த்திங்கன்னா ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்தார். நடுவில் சின்ன சின்ன குழப்பங்கள் நடந்துச்சு, அது எல்லாருக்குமே தெரியும், அது பழைய விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி அது கொடுத்துருந்தாங்க பிடிஆருக்கு மினிஸ்டர். இப்போ மறுபடியும் சீட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ பிடிஆரை எதுக்கு சுந்தர் சி எதிர்த்து போடுகிறார் அப்படின்னா, சுந்தர் சி எல்லாருக்கும் தெரியும். சுந்தர் சி சினிமாவில் பிரபலமான ஒரு இயக்குனர், குஷ்புவோட கணவர், எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். நிறைய வெற்றி படங்கள் கொடுத்துருக்காரு. நல்ல சினிமாவில் ஒரு சிலர் படங்கள் ஒரு காலகட்டத்தில் வெற்றி படங்கள் கொடுப்பாங்க, அப்புறம் ஃபேட் அவுட் ஆகி போயிடுவாங்க. அந்த வகையில் நம்ம சொல்லணுன்னா சுரேஷ் கிருஷ்ணா, கேஎஸ் ரவிக்குமார் இவங்கெல்லாம் பெரிய பெரிய வெற்றி படங்கள் கொடுத்தவங்க, கமல் ரஜினிலாம் வச்சு. ஆனால் ஒரு காலத்தில் இப்போ பாருங்கள் அவங்களாம் இல்லை ஃபீல்டில். ஆனால் சுந்தர் சி பார்த்திங்கன்னா 35 வருஷத்துக்கு மேலே தொடர்ந்து இன்றைக்கும் வெற்றி படங்கள் கொடுத்துட்ருக்காரு. ஒரு அரமனைன்னு எடுத்துக்கிட்டால் கூட அதில் 1, 2, 3, 4ன்னு கொடுக்குறாரு. எல்லாமே வெற்றி படங்கள். ஸோ அது ஒரு திறமை தான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நயன்தாரா வச்சு மூக்குத்தி அம்மன் 2 பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஒரு நல்ல ஒரு நட்சத்திர அந்தஸ்து உள்ள ஒரு இயக்குனராக இருக்கார். எல்லாருக்கும் தெரியும். குஷ்பு அவங்க பிஜேபியில் இருக்காங்க, அதுவுமே நம்ம எல்லாருக்குமே தெரியும். குஷ்பு நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டீஸ். குஷ்பு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே அரசியலுக்கு வந்துட்டாங்க, டிஎம்கேல இருந்தாங்க, அப்போ பிஜேபிக்கு வந்தாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மகளிர் அணி தலைவர். அதுன்னு குஷ்பு நிறைய ஆக்டிவிட்டீஸில் இருக்காங்க, அரசியல் ஆக்டிவிட்டீஸில் இருக்காங்க. ஆனால் சுந்தர் சிக்கு எப்படி இந்த ஒரு ஆர்வம் இருந்துச்சா? அவர் எப்படி சினிமா மட்டும்தான் சுந்தர் சி இது வரைக்கும் பங்களிப்பு காட்டியிருக்காரு. அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இப்போ அரசியல் ஒரு போராட்டத்துலையோ, இல்லை ஒரு நீட்டுக்கு எதிர்த்து குரல் கொடுக்குறதுலையோ, இல்லை ஒரு ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக குரல் கொடுக்குறதுலையோ எதுவுமே சுந்தர் சி இது வரைக்கும் பண்ணதில்லை. எந்த விதமான அரசியல் ஆக்டிவிட்டீஸ், இன்னும் சொல்லப்போனால் சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் கூட சுந்தர் சி பண்ணதில்லை. ஒரு பேரிடர், ஒரு வெள்ளம், நிதி அப்படின்னா கூட சுந்தர் சி ஒரு எந்த இடத்துலையுமே அவர் கருத்துன்றது தெரிவிச்சு. ஆமாம், கருத்து தெரிவிக்கிறதே கிடையாது. நிதி கொடுக்குறதோ இல்லை எதுவுமே கிடையாது. ஒரு காமன் மேன், அதை தாண்டி ஒரு சினிமா பிரபலம்
அது தாண்டி குஷ்புவின் கணவர் இப்படி தான் வந்து சுந்தர் சி அறியப்பட்டிருக்கார். சுந்தர் சியை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் அப்படின்னா, இந்த இடம் எப்படி இவர் கிடச்சிச்சு அப்படின்னா, புதிய நீதி கட்சி ஏசி சண்முகம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பிரபலம். அவர் ரொம்ப வருஷமாக அரசியலில் இருக்கார், தனி கட்சி வச்சுருக்காரு. ஸோ அவருக்கு வந்து இந்த தடவை என்டிஏ அலையன்ஸில் 2 சீட்டு ஒதுக்கியிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ரெட்டையில் வந்து கொடுத்துருக்குறாங்க, இன்னொன்று வந்து தாமரையில் கொடுத்துருக்குறாங்க. ஒரு கட்சி 2 சின்னத்தில் நிற்கிறாங்க அப்படின்னா இந்த கட்சி தான் இப்போ நிற்கிறாங்க அந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து ரெட்டை இலை சின்னம் வந்து பார்த்திங்கன்னா கூட்டணிக்கு கொடுத்துருக்குறாங்க. ஏசி சண்முகத்துக்கு வந்திருக்கு, புதிய நீதி கட்சிக்கு. அதை வந்து சுந்தர்சிக்கு ஒதுக்கியிருக்காங்க. இது எப்படின்னா, ஏசி சண்முகம் சுந்தர்சி ரொம்ப நீண்ட நாளாக நண்பர்களாக இருக்காங்க, ரொம்ப நல்ல நெருங்கிய நண்பர்களாக இருக்காங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏசி சண்முகத்தோட பல படங்கள் வந்து சுந்தர்சி பண்ணிகிட்டு இருக்காரு. ரிலீஸ் ஆகாமல் இருந்துச்சு பார்த்தீங்களா, மதகத ராஜான்னு ஒரு படம். அந்த படத்தை கூட பார்த்தீங்கன்னா சுந்தர்சி ஏசி சண்முகத்தில் சொல்லி தான் ரிலீஸ் பண்ணார். அதை பணம் இன்வெஸ்ட் பண்ணது கிட்டத்தட்ட ஒரு 20 கோடி ரூபா, பப்ளிசிட்டி பிரிண்ட் எல்லாத்துக்கும் பண்ணது ஏசி சண்முகம் தான். அது 45 கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ட் பண்ணிச்சு. அது தனி கதை. ஸோ சுந்தர்சிக்கும் ஏசி சண்முகத்துக்கும் ஒரு நல்ல ரேப் இருந்துச்சு. ஆனாலும் ஒரு நண்பர்களாக இருக்கிறது வேற, சினிமாவில் படங்கள் எடுக்கிறது வேற. அரசியலுக்குள்ள சுந்தர்சி எப்படி வரார் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா குஷ்புவோட விருப்பமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாஜக பொதுவாக பார்த்தீங்கன்னா பிடிஆர் வந்து டிபேட்ஸ்க்கு போகிறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய எதிர்த்து கேட்பார், மத்திய அரசை எதிர்த்து பல கேள்விகளை தொடுப்பார். அதாவது கேள்விகள்னால் கேள்வி கணைகளாக இருக்கும். அவருடைய ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நியாயமான பாயிண்ட்டாக இருக்கும், ரொம்ப அது பதில் சொல்ல முடியாத பாயிண்ட்டாக இருக்கும், டேட்டாவோட பேசுவார். அதனால் வந்து பாஜக பிடிஆரை அவரோட தொகுதியிலே வீழ்த்தணும் அப்படின்னா யாரை வந்து நிற்க வைக்கலாம் அப்படின்னா அந்த கூட்டணிக்கு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து சுந்தர்சியை நிறுத்துறாங்க. அதுக்கு காரணம் என்ன, 2 பேரும் ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். யாரும் சார்? பிடிஆரும் சுந்தர்சியும் ஒரே சமூகம். ஆமாம், ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க. அது எப்படி அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், வஉசி சிதம்பரனார் இருக்கார் இல்லையா, அவருடைய சிலை திறப்பு விழாக்கு வந்து ஏசி சண்முகம் சுந்தர்சி எல்லாம் போயிருந்தாங்க. மதுரைக்கு போயிருந்தாங்க. மதுரைக்கு போயிருந்தாங்க. மதுரைக்கு போயிருக்கும்போது பார்த்தீங்கன்னா சுந்தர்சி வந்து பொதுவாக வந்து விழா மேடைகள் அப்படின்னா கொஞ்சம் நகைச்சுவாக பேசுவார், சினிமா தான் பேசுவார். சினிமாவை தாண்டி பெருசாக ஒன்றும் பேச மாட்டார், அரசியல் பேச மாட்டார், பார்க்கவும் முடியாது. ஆனால் அந்த இடத்துல சின்னதாக ஒரு கோடு கிழிச்ச மாதிரி ஒரு அரசியல் பேசின மாதிரி இருந்துச்சு. அன்றைக்கே வந்து என்னடா இது பேசுகிறாரு அப்படின்னா, என்ன பேசியிருந்தாருன்னா, சுந்தர் என்னோட பேர், சுந்தர் சி அப்படின்னா சுந்தர் சி வந்து எங்கள் அப்பா பேர் தான், சி வந்து எங்கள் அப்பா பேர் தான், சிதம்பரம்ங்கிறது எங்கள் அப்பா பேர். எங்கள் அப்பா பேர் எங்கள் அப்பாவுக்கு எங்கள் தாத்தா எப்படி வச்சார் அப்படின்னா, வஉ சிதம்பரனார் பிள்ளை இருக்கார் இல்லையா, அவருடைய தாக்கத்தில் தான் எங்கள் அப்பாவுக்கு வந்து சிதம்பரம்ன்ற பேரை வந்து வச்சார் அப்படிங்கிறத வந்து அன்னைக்கு பேசுகிறார். இது ஏன் பேசினார், எதுக்கு பேசினார், இது பல சுந்தர்சிங்கிறது எல்லாருக்கும் தெரியும், அவங்க அப்பா பேர் யாருக்கும் தெரியாட்ட கூட இதை பர்டிகுலராக பாயிண்ட் அவுட் பண்ணி பேச வேண்டிய என்ன இருக்குது. வஉ சிதம்பரநாத பிள்ளை அப்படிங்கிறத சொல்லாமல் பேசினார். அது அந்த பாயிண்ட் எதுக்காக சார் பேசுகிறார்? அதான் ஒரே சமூகம். இப்போ பிடிஆரும் அதே தான், பிள்ளை சமூகம், இவரும் பிள்ளை சமூகம். அதை வந்து சமூகத்தை வெளிப்படுத்துறதுக்காக அந்த இடத்துல ஆமாம், தன் சமூகத்தை வெளிப்படுத்துறாரு. இது வரைக்கும் வெளிப்படுத்தினதே இல்லை எங்கேயுமே, ஆனால் இங்கே வந்து வெளிப்படுத்துறாரு. அதுதான் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது. ஸோ அப்போ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்களை வந்து இப்போ வந்து இந்த மத்திய மதுரையில் வந்து பிடிஆரை வீழ்த்துறதுக்கு சரியான வேட்பாளராக வந்து சுந்தர்சி இருப்பார் அப்படின்னு நினைக்கிறாங்க. முரட்டு காளையா இருப்பாருன்னு நினைக்கிறாங்க. இருப்பாரா அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதாவது வந்து பிடிஆர் வந்து அவருடைய அந்த செல்வாக்குன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இது எப்படின்னா பரம்பரையாக வந்து அந்த ஒரு செல்வாக்குள்ள ஒரு குடும்பமாக இருக்காங்க, டிஎம்கே குடும்பமாக இருக்காங்க. நீதி கட்சின்னு இருந்துச்சு தெரியுமா, அப்போ இருந்து வந்து அவங்க தாத்தாலாம் நீதி கட்சியில் இருந்தவங்க, அதுக்கப்புறம் தான் அந்த டிஎம்கேவாக உருமாறிச்சு. ஸோ அந்த காலத்திலேருந்து அந்த பாரம்பரியத்தில் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் ஒரு மரியாதை, சில அரசியல்வாதிகள் இன்றைக்கி நிறைய பேர் வருவாங்க, ஜெயிப்பாங்க, எம்எல்ஏ ஆவாங்க, மினிஸ்டர் ஆவாங்க. ஆனால் பிடிஆரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த ரெப்புடேஷன் சொல்லுவாங்க, அந்த குடும்பத்துக்கு மேலே இருக்கிற அந்த நல்ல நம்பிக்கை, அந்த மக்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. குறிப்பாக மதுரையில் வந்து அவருக்கு அந்த செல்வாக்கு வந்து அப்படியே இருக்குது. அவரெல்லாம் வீழ்த்த முடியுமா அப்படின்னா வீழ்த்துறது ரொம்ப கஷ்டம். இதுக்கு முன்னாடியே 2 தடவை வந்து அங்கே ஜெயிச்சிருக்கிறாரு, மினிஸ்டராக இருந்திருக்கிறாரு. ஸோ அந்த ஒரு ஆளுமை அப்படின்னும் போது அது அவ்வளோ சீக்கிரமாக சுந்தர்சி வந்து பிடிஆரை வீழ்த்திடுவாரா அப்படின்னா வீழ்த்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகே சார், பிடிஆரை வீழ்த்துவது சுலபமா அப்படின்றதுக்கு வந்து கொஞ்சம் சுலபம் கம்மி தான்ன்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் இப்போ வந்து அவங்களுடைய துணைவியார் வந்து பாஜகவில் இருக்காங்க, ஒரு நல்ல பொறுப்பில் இருந்திருக்காங்க, ஏற்கனவே பாஜக சார்பாக சென்னையில் போட்டிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது தன் கணவரை அரசியலுக்குள்ளே கொண்டு வரணும்னா அவங்க வந்து பாஜக அதை நோக்கி தான் போகணும். அதேமாதிரி நீங்கள் ஒரு பதிலாக சொன்னீங்க,
பிடிஆர் வீழ்த்தணும்னு டெல்லி தலைமையும் பாஜகவும் மும்முரமாக இருக்குது. அதுக்காக சுந்தர்சியை பயன்படுத்துகிறாங்க. அப்படின்னு பார்த்தா பாஜகவில் தான் சுந்தர்சியை கொண்டு வரணும். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் புதிய நீதி கட்சிக்குள்ளே வராரு. இதுக்கு முன்னாடி அந்த கட்சியில் ஒரு மெம்பராகவோ இல்லை போல், எதுவாகவும் இல்லை போல், திடீர்னு வேட்பாளராக அறிவிக்கிறாங்க. இந்த இடத்துல குஷ்புவோட ரோல் எப்படி சார் ப்ளே பண்ணுது? இப்போ அவங்க கொண்டு வரணும்னா பிஜேபிக்கு தானே கொண்டு வரணும். ஆனால் ஏன் புதிய நீதி கட்சி கொண்டு வராங்க? சரியான கேள்வி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்டிஏ கூட்டணியில் புதிய நீதி கட்சிக்கு 2 சீட் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ரெட்டை சின்னத்தில் வந்து நிற்க ஒரு சீட்டு, அது மத்திய மதுரை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தாமரை சின்னத்திலே இருக்குது. அப்போ தாமரை சின்னம் பிஜேபியிலே வந்து கணவரை நிறுத்தலாம். ஆனால் அதை நிறுத்தாமல் வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்கேயில் வந்து இரட்டை சின்னத்தில் நிறுத்துகிறாங்க. அப்படின்னா அது என்ன காரணம் என்னென்னா, இப்போ மதுரையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிடிஆரோட செல்வாக்கு, அப்புறம் டிஎம்கே அது எப்பவும் பலமான இடம். அது இப்போ அதுக்கு டஃப் கொடுக்கணும் அப்படின்னா பிஜேபிக்கு மதுரை வந்து வீக். ஆக்சுவலி சொல்லப்போனால் பிஜேபி மதுரையில் வந்து பெருசாக இல்லை செல்வாக்கு. அப்படி இருக்கும்போது பிஜேபிக்கு கொடுத்தா அந்த தொகுதியை கொடுத்தா அது சரியாக வராதுன்றதுனால தான் ஏடிஎம்கே தான் ஒரு டஃப் காம்படிட்டராக இருக்க முடியும். அதனால் ஏடிஎம்கேக்கு அந்த சீட்டை ஒதுக்குறாங்க. அதில் வந்து சுந்தர்சியை நிறுத்துறாங்க. இப்போ சுந்தர்சி அப்படின்னும் போது இது வரைக்கும் அரசியல் அனுபவமே இல்லை, ஒரு சினிமா பிரபலம் அப்படின்னும் போது சுந்தர்சி ஸ்டார் வேட்பாளர் அப்படின்னு வேணால் சொல்லலாம். ஆனால் பிடிஆர் வந்து ஸ்டாருக்கெல்லாம் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி அந்த ஊரில் வந்து பெரிய ஒரு ஆளுமையாக இருக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இது ஒரு போட்டியாக இருக்குமே தவிர இன்னும் சொல்ல போனால் டஃப்பான போட்டியாக கூட இருக்காது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா சுந்தர்சி டெபாசிட் கூட வாங்காமல் கூட போகிறதுக்கு வாய்ப்பு. சுந்தர்சிக்கு போடலன்னா கூட அந்த ரெட்டலை சின்னத்துக்காக போடுவாங்க. இல்லை, ரெட்டலை சின்னத்துக்கு நிச்சயமாக போடுவாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ரெட்டலை சின்னத்துக்கு போடுவாங்க, அது இருக்குது. பட் இருந்தாலும் சுந்தர்சி அப்படின்னும் போது ஒரு எந்த அளவுக்கு மக்கள் வந்து அவரை வந்து அரசியல்வாதியாக ஏற்றுப்பாங்க அப்படிங்கிறது இப்போ இருக்குது. சுந்தர்சி எடுத்த படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அன்பே சிவகுமார் நல்ல படங்கள்லாம் எடுத்திருக்காரு. இருந்தாலும் அவர் எடுக்கிற படங்கள் எல்லாமே காமெடி படங்கள், கமர்ஷியல் படங்கள் தான் நிறைய எடுப்பார். இந்த கலகலப்பு அந்த மாதிரியான படங்கள் தான் எடுப்பார்னும் போது ஸோ அந்த மாதிரியான ஒரு பார்வை தான் சுந்தர்சிகிட்ட இருக்குது. சுந்தர்சி இப்போ அரசியலுக்கு வந்திருக்காரு. இப்போ அவர் போக போக வந்து அவர் மக்கள் விரும்பலாம். அது அவர் அடுத்தடுத்து மக்கள் பணி என்ன பண்ண போகிறாரு, என்ன செய்ய போகிறாரு, இதெல்லாம் தான் இருக்குது. குஷ்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாமர்த்தியமாக காய் நகர்த்திக்காங்கன்னு நம்ம சொல்லணும். ஏன்னா அவங்க ஆல்ரெடி பிஜேபியில் இருக்காங்க. இப்போ ஏடிஎம்கேல ஒருவேளை ஜெயிக்கிறது வாய்ப்பு கம்மி. ஒருவேளை ஜெயிச்சா நம்ம கணவர் ஒரு ஆளுமையாக வந்தார்னா 2 கட்சியில் இருப்பாங்க. இப்போ கணவன் ஒரு கட்சி, மனைவி ஒரு கட்சின்னும் போது அது எப்படின்னா இங்கே ஏதாவது பிரச்சனைனா இங்கேயும் சால்வ் பண்ணிக்கலாம், அங்கே ஏதாவது பிரச்சனைனா அங்கேயும் சால்வ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வழக்கமாக நடக்கிறது தான். ஆனால் வீட்டுக்குள்ளே ஒன்றா தான் இருக்க முடியும். வீட்டுக்குள்ளே இந்த கூட்டணியெல்லாம் வந்து செல்லாது. வீட்டுக்குள்ளே வந்து பிஜேபி தான் ஓங்கி இருக்கும். என்ன சொல்கிறேன்னு புரியுதில்ல உங்களுக்கு. அதனால் இது எல்லார் வீட்லேயும் உள்ளது தான். இப்போ நீங்கள் ஒன்றுமே இல்லை, இன்னும் ஒன்றும் இல்லை. லீமா ரோஸ் அவங்க இருக்காங்க இல்லையா, நம்ம மார்ட்டினுடைய மனைவி, அவங்க பார்த்திங்கன்னா சீட்டு வாங்கி ஏடிஎம்கேல நிற்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவருடைய மகன், மார்ட்டினோட மகன் இருக்கார்ல ஜோஸ் மார்ட்டின், அவர் வந்து பார்த்திங்கன்னா இதில் நிற்கிறார், பாண்டிச்சேரியில் நிற்கிறாரு. மருமகன் உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி வில்லிவாக்கத்தை பிடிச்சிட்டு நிற்கிறாரு. ஸோ எல்லாருமே 3 பேர் 3 கட்சியில் நிற்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வழக்கமாக நடக்கிறது. அப்பப்போ இருக்கும். ஒரு குடும்பத்துக்கு லாபம். ஆமாம், யார் ஜெயித்தாலும் குடும்பத்துக்கு லாபம், யார் ஜெயிச்சாலும் ஜெயிச்சவங்களுக்கு லாபம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். சில நேரங்களில் எப்படின்னா 3 பேருமே ஜெயிப்பாங்க, 2 பேருமே ஜெயிப்பாங்க. இதெல்லாம் நடக்கிறது உண்டு. ஒரு குடும்பத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே இருப்பாங்க, டிஎம்கே இருப்பாங்க. இதெல்லாம் வழக்கமாக நடக்கும். அந்த மாதிரி தான் வந்து கணவன் வந்து பிஜேபி முத்திரை, பிஜேபி சித்தாந்தங்கள் இப்போ வந்து குஷ்பு மேலே வந்து விழுந்துருச்சு. ஆல்ரெடி டிஎம்கேல இருந்தாங்க. இது வந்து கணவன் மேலேயும் அது விழ வேண்டாமேன்னு நினைக்கலாம். அது ஒரு சாமர்த்தியமான மூவ் தான். இப்போ 2 சின்னம் 2 தொகுதி இருக்கணும் போது பிஜேபியிலே நிறுத்தாமல் இங்கே நிறுத்துறாங்க அப்படின்னா இதெல்லாம் பலவிதமான கால்குலேஷன் சொல்லுவாங்கள்ல, அது பண்ணியிருக்கிறாங்க. குஷ்பு அவங்க தேர்ந்த அரசியல்வாதியாக மாறிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கணவனுக்கு அநேகமாக இனிமேல் ட்ரைனிங் கொடுப்பாங்க. முக்கியமாக ஒரு விஷயம் எப்படின்னா, அதாவது இந்த ரஜினி கமல் படத்தை வந்து சுந்தர்சி இயக்கிறதா இருந்துச்சு. அவர் தான் வெளியே போயிட்டாரு சார். ஆமாம், வெளியில் போயிட்டாரு. அதுக்கு அன்னைக்கு நிறைய காரணங்கள் சொல்லப்பட்டது. அது அந்த காரணங்களில் ஒரு சில உண்மைகள் இருக்குது, இல்லைன்னு நம்ம முழுசாக மறுக்க முடியாது. ஆனாலும் அது என்ன அப்படின்னா, கமலஹாசன் இன்னைக்கு அரசியல் இருக்காரு, ரஜினி இன்னைக்கு அரசியல், அதாவது சாயம் பூசப்பட்டிருக்காரு. ரஜினிக்கு எப்படின்னா, அதாவது ரஜினியே சொல்லியிருக்கார், திருவள்ளுவருக்கும் காவி சாயம் பூச பார்த்தாங்க, எனக்கும் காவி சாயம் பூச பார்த்தாங்க, 2 பேருமே எஸ்கேப் ஆகிட்டோன்னு சொல்லியிருக்காரு. அதனால் ரஜினி மேலே அந்த ரஜினி அரசியலுக்கு வராட்ட கூட 96லேருந்து ரஜினி அது ஒரு அரசியல்வாதி மாதிரி தான் கிட்டத்தட்ட பார்க்குறாங்க. ஸோ அதனால் அந்த ரஜினி கமல் ஒரு பக்கம் அரசியல் இருக்காங்க, அவங்கள எதிர்த்து நம்மளை
அவர் வெளியே வந்துட்டார், சுந்தர்சி தான் வெளில வந்துட்டாரு. காரணம் ஒரு சொல்றேன். டஃப் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அரசியலுக்கு வரப்போகிறதுனால இந்த பெரிய ப்ராஜெக்ட் இப்போ ரஜினி கமல் படங்கிறது தொடங்கியாச்சு. நீங்கள் சிபி சக்கரவர்த்தி பண்ண போகிறார், ஆனால் இன்னும் தொடங்காமே இருக்குது. அதனால் நீண்ட காலம் அவகாசம் தேவைப்படுங்கிறது ஒரு சுந்தர்சிக்கு ஒரு யோசனை இருந்திருக்கு. ஸோ இப்போ இந்த எலெக்ஷனில் நிற்க போகிற விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து முன்னாடியே திட்டமிட்ட ஒரு விஷயமாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் வந்து சுந்தர்சி ரஜினி கமல் ப்ராஜெக்டை இப்போ கையில் எடுத்தோம்னா முழுசாக வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. நடுவில் எலெக்ஷனில் நிற்கணும்னா அதுக்கு முழுசாக இறங்கணும், வந்து தளத்தில் இறங்கணும். படத்தை பார்க்குற பார்வை வேற மாதிரி ஆயிடும். ஆமாம், பார்க்குற பார்வையும் வேற மாதிரி ஆயிடும். அதெல்லாம் யோசனை பண்ணி தான் சுந்தர்சி வந்து அந்த ப்ராஜெக்ட்லேருந்து வெளில வந்துட்டார். இதுவும் ஒரு ரீசன். இப்போ வந்து அன்னைக்கு வந்து படத்தை விட்டு அவர் வெளியே வர்றதுக்கு அன்னைக்கே அவர் அரசியல் ஆசை இருந்ததா? சுந்தர்சிக்கு அரசியல் ஆசை இல்லாமல் திடுதிப்புன்னு வர முடியாது. அதாவது வந்து நீச்சல் தெரியாமல் டபார்னு வந்து பாலுங்கணத்தில் குளிக்க முடியாது. அதனால் வந்து இப்போ பாலுங்கணத்தில் குளிச்சிருக்காரா இல்லை நீச்சல் தெரிஞ்சு நீந்தி வந்துருவாரா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து தான் நம்ம பார்க்கணும். சரிங்க சார், இந்த விஷயத்தில் இப்போ நீங்கள் சொல்லும் போது பிடிஆரை சொல்லிக்கிட்டே வந்தீங்க, 2 தடவை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு, மினிஸ்டராக இருந்திருக்காரு, மினிஸ்டரில் பல பொறுப்புகளில் இருக்காருன்னு. இருந்தாலும் ஒரு பிடிஆர் போன்ற ஒரு ஆளுமை கிட்ட எதிர்த்து நிற்க ஒரு கட்ஸ்ன்னு ஒன்று வேணும் சார். அதை வந்து தைரியமாக கையில் எடுத்திருக்காரு சுந்தர்சி. அதை எப்படி சார் பார்க்குறது? இல்லை, அந்த விஷயத்தில் நம்ம பாராட்ட தான் செய்யணும். இப்போ பிடிஆர் எடுத்து சுந்தர்சி நிற்கிறாருன்னும் போது இப்போ நீங்கள் வந்து பாருங்கள், இப்போ அதாவது ஒரு பக்கம் பிடிஆர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இந்த பக்கம் சுந்தர்சி வேட்பாளரை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மதுரை மத்தியில் இவங்க 2 பேர் நிற்கிறாங்கன்னும் போதே அந்த களம் சூடு பிடிச்சிருக்கு. அந்த மக்களுக்கு எல்லாருக்குமே யார் வேட்பாளருங்கிறது டக்குன்னு பரிச்சயமாயிருக்கு. அது வந்து உண்மையாலுமே ஒரு தோற்றுருவோன்னு தெரிஞ்சே போட்டிக்கு போகிறதுங்கிறது வந்து ஒரு உண்மையாலுமே ஒரு தைரியம்தான், ஒரு தன்னம்பிக்கை தான். அது வந்து மோதி பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டோடு வராரு. அது வெற்றி கிடைக்காதுன்னு தெரிஞ்சால் கூட அது அரசியலுக்கு அவருக்கு பெரிய அடித்தளமாக இருக்கும். இறுதியாக தன் கணவர் இந்த மாதிரி அரசியலுக்கு வராரு, அதை வாழ்த்தும் விதமாக குஷ்பு அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. அதை பார்த்தீங்களா? நான் ட்விட்டை பார்த்தேன். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் வந்து நல்ல சேவை செஞ்சுருக்கீங்க. இப்போ நீங்கள் அரசியலுக்கு வந்திருக்கீங்க, மக்கள் சேவை பண்ண வந்திருக்கீங்க, என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு வந்து குஷ்பு வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. அரசியலுக்கு வந்து தான் மக்கள் சேவை செய்யணும்னு அவசியம் இல்லை, அரசியலுக்கு வராமே வந்து மக்கள் சேவை நிறைய பேர் செஞ்சிட்ருக்காங்க. சுந்தர்சி இதுக்கு முன்னாடி ஏதாவது 1-2 செஞ்சுருக்காரா அப்படின்னா எதுவுமே செய்யலை. இருந்தாலும் இன்றைக்கி அரசியல் ஆர்வம் எப்படி வந்துச்சுன்னு தெரில, சீட் ஈஸியாக கிடச்சிச்சுன்னு வந்துட்டாரான்னு தெரில. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தடுத்து சுந்தர்சி உண்மையாலுமே வந்து சினிமாவில் சக்ஸஸ் பண்ணியிருக்காரு, ஜெயிச்சிருக்காரு, நிரூபிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி அரசியல்லையும் நாளைக்கு நிரூபித்தாலும் நிரூபிப்பார். ஏன்னா எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்குன்னு யாராலையும் சொல்ல முடியாது. பொறுத்திருந்து தான் பார்க்கணும் சுந்தர்சி என்னவா மாறுவாருங்கிறது. சரிங்க சார், அதேமாதிரி பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தடுத்த நேர்காணலில் பல விஷயங்களை பேசுவோம். நேரம் தந்து பதிலளித்ததுக்கு நன்றி சார். நன்றி.